ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, நீ தூய்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் அனைத்தும் சரியாகத்தான் நடக்கும். நல்லதோ கெட்டதோ நீ எதை விதைக்கிறியோ அதை தான் நீ பெறுவ. உயிரே போகிற நிலை வந்தாலும் தைரியத்தை மட்டும் எப்பவும் இழக்காத. நீ சாதிக்க பிறந்த குழந்தை, துணிந்து நில், எதையும் வெல்வ. உன்னை போலவே பிறரையும் நேசி. அழகான வார்த்தைகளை கொண்டு எப்பவும் பிறரிடத்துல பேச முயற்சி செய். உன்னை சுற்றி இருப்பவர்களும் உன் போன்ற மனுஷர்கள் தான். அன்பை உணர்றதும் அன்பை பிறரிடத்துல உணர்த்துறதும் தான் வாழ்க்கை. நீயும் மிகவும் அன்பான பிள்ளை தான். உன்னுடைய குணம் எனக்கு பிடித்ததால தான் நான் உன்னையே சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஆனால் உன்னை சுற்றியுள்ளவர்கள் பலரும் நல்லவர்கள் இல்லை. நீ மாய வலையில் சிக்கியுள்ளாய். உனக்கு நடப்பவை அனைத்தும் பொய்யானவைகள் தான். நீ பார்க்கறது அனைத்தும் பொய்யான விஷயங்கள் தான். நீ கேட்கறது அனைத்தும் பொய்யான விஷயங்கள் தான். நீ தான் கண்கூடா உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு சிந்திச்சு முடிவெடுக்கணும். உன்னை பலர் மத்தியில் அவமானப்படுத்த தான் சில கெட்ட மனிதர்களால் நடத்தப்படும் சதி திட்டம். யார் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று பகுத்தறிய தெரியாமலேயே எல்லோரிடமும் சரிசமமாக பேசி பழகிவிட்டாய். இப்போது நீ பகுத்தறியும் ஆற்றல் பெற்றதால நீ விலகி இருப்பது சிலருக்கு பிடிக்கவில்லை. சிலரது பொறாமையால் கண் திருஷ்டியால் ஏன் உன் வீட்டு செடியில் கூட பூ முளைக்க மாட்டேங்கிறது. என்ன நான் சொல்றது சரிதானே? உன்னை சுற்றி நடக்கும் விஷயத்தில் கவனத்தை செலுத்து. உன்னை போல் நல்லவர்கள் இங்கு இல்லை. நீ நல்வழியில்தான், நான் வகுத்த பாதையில்தான் சென்று கொண்டிருக்கின்றாய். அதனால்தான் உனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் மாயையால் விளைந்துள்ளது. இந்த வழிகளை எல்லாம் நீ ஒரு நாள் சாதித்த பிறகு மகிழ்ச்சியான அனுபவமாக பிறரிடம் நீ பகிர்ந்து கொள்ளலாம். பிற்காலத்தில் யாரும் உன்னை எளிமையாக வெற்றி பெற்று விட்டாய் என்று சொல்லக்கூடாதல்லவா? அதனால்தான் நான் இந்த கஷ்டங்களை அனுமதித்தேன். வழிகள் நிறைந்த அனுபவத்தை வாழ்வில் முன்னேறும் ஏணி படிகளாக வை. உன்னை தள்ளி விடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என நிரூபித்தால், கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பதில் நீ வலிமையானவன் என்பதை நிரூபி. நீ என் பிள்ளையாயிற்றே, சாய் பிள்ளையாயிற்றே, கண்டிப்பாக நிரூபிப்பாய். நீயும் மற்றவர்களைப் போல் மகிழ்ச்சியாக வாழ்வாய். நான் உன்னுடன் தான் இறுதி வரை பயணிக்கப் போகின்றேன். இன்னும் 2 மணி நேரத்தில் நீ கண்ணீருடன் என்னிடம் வேண்டிய உன் முன்னேற்றத்திற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது உன் வாழ்க்கையை மாற்றும். இது என் சத்திய வாக்கு. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.